அப்போ இந்த ஆடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, இப்போ ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றது நம்ம யோசிக்கிறதே இல்லை. சில பேர் என்ன செய்றீங்கன்னா, டிவி முன்னாடி நாளைக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் டிவி ரிமோட்டை மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நிறைய குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன ஜல்லிக்கட்டு பற்றி விஷயம் வந்துட்டு இருக்குன்னு சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க. இப்போ தயவுசெய்து சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் எந்த மதமாக வேணாலும் எந்த இனமாக வேணாலும் நீ தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்காக சப்போர்ட் பண்ணு. ஒவ்வொரு இளைஞனும் எதுக்குங்க அங்கே போய் உட்காந்துருக்கான் வெயிலில்? இப்போ மணி நைட் ஆகிடுச்சு, பனி பெய்யுது, எதுக்காக உட்காந்துருக்கான்? தண்ணி கூட கொடுக்க விட மாட்டாங்களா அலங்காநல்லூரில்? தண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக அவன் அங்கே உட்காந்துருக்கான்? ஒரு நாள் ஜல்லிக்கட்டு ஜாலியாக விளையாண்டு வீட்டு போகிறதுக்காக உட்காந்துருக்கானா? இது தமிழோட பண்பாடுங்க, பாரம்பரியம். தயவுசெய்து சொல்கிறேன், ஒவ்வொரு இளைஞனும் சொல்கிறேன், நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் ஒரே ஒரு நாள் கட் பண்ணுங்கள், போகாதீங்க. எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக பேசுகிறாங்க? இந்த ஷேர் பண்ணணும், இது பண்ணணும், அவங்களுக்கு என்ன அவசியம்? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கனால. தமிழ் பண்பாடு நமக்காக நம்ம ஏன் இறங்கி செய்யாத அப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ பேசுறது மூலியமாக ஒரு 10 யங்ஸ்டர்ஸ், ஒரு 20 யங்ஸ்டர்ஸ் வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து இந்த ஆடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் எதுக்குங்க உட்காந்துருக்கான்? அவன் ஒரு ஐடி பீப்புள், ஒரு நிறைய வேலைக்கு போகிறவன், கல்லூரி மாணவன் எல்லாருமே உட்காந்துருக்கான். எதுக்காக உட்காந்துருக்கான்? அவ்வளோ கஷ்டப்படுறான். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டை நிறுத்திட்டாங்களாம். அப்புறம் தண்ணி தர மாட்டுறாங்களாம் குடிக்கக்கூட. ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? கண்டிப்பாக தமிழோட பண்பாடை திருப்பி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லோரும் கலைஞ்சு போயிடுவாங்க. தடியடி நடத்திருக்காங்க. எதுக்குங்க தடியடி நடத்துறீங்க? தயவுசெய்து தடியடிலாம் நடத்தாதீங்க. அவனோட ஒரு உரிமையை கேட்கறதுக்காக அவன் உட்காந்துருக்கான். உன் பென்சிலை நீ உன் பக்கத்தில் இருக்கிற திருட்டாட்டா இது ஏன் பென்சில்னு சொல்லி நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்க. நம்மளோட பண்பாடு பாரம்பரியத்தை அழிக்கலாம். அதுக்காக நம்ம தயவுசெய்து கண்டிப்பாக போராடி ஆகணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஒரு 100 இளைஞர்கள் கைது பண்ணி நாளைக்கு அங்கே இருக்கிறவங்களாம் டயர்டானவொடனே கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நாளைக்கு இன்னும் 100 இளைஞர்கள், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து போராட்டத்தை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இது பாசிபிள். நம்ம நினச்சா கண்டிப்பாக பாசிபிள் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி அவங்க எல்லோரும் ஒன்றிணைஞ்சு தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி போராடினாங்க. தமிழர்கள் அடித்தாங்க. கர்நாடகாவில் இருக்க தமிழர்களை நம்ம கம்முன்னு இருந்தோம். அதுக்கும் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தோம். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வாங்கியிருக்காங்க தொடர் போராட்டம் மூலியமாக. அதெல்லாம் எப்படி பாசிபிள்? நம்ம தமிழ்நாடு கேட்கல, இந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கலைகளை நீங்கள் அழிக்காதீங்க. அதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஜல்லிக்கட்டுக்காக என்னோடய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இளைஞனும் இதுக்காக அடி வாங்கின ஒவ்வொரு இளைஞனுக்கும் பலன் கிடைக்கணும். ஒவ்வொருவனும் கல்லூரி மாணவன் ஒரு நாளைக்கு இந்த விஷயத்துக்காக நம்ம கல்லூரி போகலை, ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றதுனால ஒன்றுமே ஆகிடாது. எதுக்காகவும் பயப்படாதீங்க. தமிழகமே உங்கள் பின்னாடி சப்போர்ட்டுக்காக இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் கல்லூரிக்கு போகாமல் புறக்கணித்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவு தெரியுங்க. சில பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க, இது பேரண்ட்ஸ் சொல்கிறேன், போகாதப்பா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போகாதுன்னு. அவனை விட்டுருங்க. அவன் ஒரு தமிழங்க, அவன் தமிழ் உணர்வு இருக்கிறவன், அவன் வருவான் தான். நீங்கள் பயப்படாதீங்க தயவுசெய்து. அப்படி பயப்படுறவங்க நாளைக்கு ஒரு நாள் காலேஜ் அனுப்பாதுருங்க. அதனால் என்ன நடந்த விளைவுகளும் வந்தாலும் சந்திங்க. தமிழுக்காக தானே போராடுறீங்க. நம்ம தாய் மண்ணுக்கு ஒரு இதுனா நம்ம இறங்கி செய்யணும். கண்டிப்பாக தயவுசெய்து சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் எதுக்காகவோ லீவ் போடுறோம், யாருக்காகவோ லீவ் போடுறோம். சும்மாவே கட்டடிச்சிருப்போம் எவ்வளோ பேர். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் அடிச்சு மச்சா நாளைக்கு போறியாடான்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னது நான் எனக்கு போகக்கூடாதுன்ற அந்த உணர்வு வந்துருச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டுக்காக பயப்படுறேன். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நாளைக்கு காலேஜ் இருந்தால் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி. எங்கள் அச்சோடிக்காக பயப்படுறேன், இதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு அந்த ஒரு தயவுசெய்து சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்க. அதுக்காக எந்த விளைவுகள் வந்தாலும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் ஜல்லிக்கட்டுக்கு. கண்டிப்பாக நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தியே காட்டுறோம். தேங்க்யூ.